ஹலோ. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? யார கேக்குற? என்ன கேக்குறியா இல்ல பாக்குற வியூவர்ஸ கேக்குறியா? பாக்குறவங்கள தான் கேக்குறேன். ஓ, உன்னோட ஃபேன்ஸ கேக்குறியா? இப்படி வச்சுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் வந்தவொடனே பேச்செல்லாம் கொஞ்சம் ஸ்டைலா வந்துருச்சு உனக்கு. அப்படிலாம் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓ சரி, ஓகே ஓகே. எங்க டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்க கிளம்புற? இதெல்லாம் டிப்டாப்பா? டிப்டாப்பாலாம் ட்ரெஸ் பண்றவங்களா என்ன சொல்லுவீங்க? இல்லை, எப்பயும் வந்தானா நைட்டி போட்டுட்டு உட்காந்துருப்ப. இப்ப புடவெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில போறேன், அதனால நைட்டி போட்டு எடுக்க முடியும். இல்லை, இது ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே போய் பசங்க அப்படியே கூப்பிட்டு வர போறேன். ரேஷன் கடைக்கு போறியா? 3 மணி 4 போகுது. இப்ப ரேஷன் கடைக்கு போற? 4 மணிக்கு தானே இருப்பாங்க. கூட்டம் இல்லாம இருக்கும் கொஞ்சம். அதனால அப்படியே போயிட்டு வர வேண்டியதான். அப்படியே ரேஷன் கடையில் பொருள் வருதா? கரெக்டா? நான் ரேஷன் கடையை பேசுறதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நார்மலா சொல்லு. தெரியலங்க, போய் பார்த்தாலும் தெரியும். இந்த மாசம் அரிசி தக்க இல்ல, ஒருத்தர் வேற கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எந்த ரேஷன் கடை சொல்லுங்க அப்படின்னு. பார்த்து பயந்துட்டியா? அதனால ரேஷன் கடை நடக்குதுன்னு நீ சொன்ன. நீனு இதனால என்ன இருக்கு? நம்மளால ஒரு பிரச்சனை வேணாம் இல்லையா? அப்படி இல்ல, உன்ன மாதிரி எல்லா மக்களும் ஒதுங்கி போனா அப்படி இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது? எங்க வேணாம். நீ வீடியோ எடுக்கிறனா வீடியோ மட்டும் பேசுங்க, நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக். வீடியோ மட்டும் பேசணும். அப்ப ரேஷன் கடைக்கு போறோம் சொல்ற, எப்ப போற? நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு பொருள் கொடுக்கலன்னா நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப நீ ரேஷன் கடைக்கு போற, உனக்கு பொருள் இல்லைன்னு சொன்னா நீ வந்துருவியா? இப்ப சமமாய மட்டும் வந்துருவியா? அங்க எதுவும் கேட்க மாட்டியா? ஏன்னா நான் உண்மையாலுமே வீடியோக்கோசரம் சொல்ல வேணாம். ரேஷன் கடை போயிட்டு எப்ப 3 மணிக்கு வருவ? சாப்பிடுறது இல்லையா? உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நான் போயிட்டு வர லேட்டா தான் ஆகும். காலையில இருந்து என்ன பண்ண? இப்ப ரேஷன் கடைக்கு காலையில இருந்து நான் ரோட்டுக்கே போல, ரோட்டு பக்கமே போல. நீங்க தான் கீரை கடையை சொல்லிட்டீங்களா, அதனால எதிர்த்து வீட்டுல செவரு எடுத்து. யாரு? பக்கத்து வீட்லயா? வீட்டுல அவங்க என்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்துட்டு உன்கிட்ட சண்டைக்கு வரப்ப இந்தாண்ட வந்து இருந்தது, அதுல போய் பிச்சுட்டு வந்து. எப்படி உன் வீட்டு இடத்துல வந்தது? அவங்க வீட்டு மரம்? என் வீட்டு இடம் பக்கத்துல. ஓ, அதான் பக்கத்துல வந்தா அது அவங்களுக்கு சொந்தம் இல்ல, உனக்கு தான் சொந்தம் அந்த மரம். நீ பறிச்சுக்கலாம். நான் பிச்சது அம்மா துண்டு. அடுத்த மழை பெஞ்சதுன்னா அது பொல முளைஞ்சுக்கும். கீரை அப்புறம் தட்டுல என்ன சாப்பிடுறது? கீரை தானே வச்சு சாப்பிடுறீங்க. நான் மட்டும் சாப்பிடுறவங்களாட்டும் பேசுறீங்க. அப்படி கிடையாது. நீ போய் நான் இங்காண்ட வந்திருக்கேன், நான் போய் பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்றியா? அதுக்கு சொல்றேன் நானு. என்னைக்குமே திருட்டு கீரை தான் ருசிக்கு இருக்கும். திருட்டு மாங்காய் தான் ருசிக்குன்னு சொல்ற மாதிரி திருட்டு கீரை ருசிக்கும். அதனால ஒன்னும் தப்பு எல்லாம். கீரை தானே பிச்சுட்டு வரலாம், சாப்பிடுற பொருள் தான். அவங்க வீட்டுல யாரும் அவ்வளவு கீரை எல்லாம் விற்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல யாரும் கீரை எல்லாம் அவ்வளவு விற்க மாட்டாங்க. அதனாலதான் வேற ஒண்ணு. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு? இன்னைக்கு நம்ம வீட்டுல கீரை சிம்பிள் டிஷ் தான். நாளைக்கு கிருத்திகை, ஆடி கிருத்திகை. அதனால இன்னைக்கே ஈவினிங்கே பிறக்குது. அதனால நான்வெஜ் எல்லாம் எதுவுமே செய்யல. நாளைக்கு ஆடி கிருத்திகைன்றதுனால நாளைக்கு வடை பாயசத்தோட சாம்பார் ரசம் எல்லாம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிம்பிளா கீரை கடைஞ்சி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூக்காட்ட வச்சு அப்பளம் போட்டு அதான் சாப்பாடு. நீ சாப்பிட்டியா? நான் என்ன சாப்பிடலங்க. இந்த பாருங்க, சிப்ஸ் சாப்பிட்டேங்க. ஓ, ஸ்நாக்ஸ். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பாக்கெட் சாப்பிட்டேன்னா நினைக்காதீங்க. இது ரவுண்டு தான் இருந்துச்சு. அதோட அதை எடுத்துட்டு வச்சுட்டு 2 தடவை சாப்பிட்டேன். செம்ம காரம். அதனால மொத்தம் அந்த பாக்கெட்டை காலி பண்ணது நீ தான். இல்ல, பசங்களுக்கு லெமன் ரைஸ் கிண்டி சிப்ஸ் வச்சு கொடுத்து விட்டேங்க. அது ரவுண்டு இருந்துச்சு. தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வச்சு. சரி, நேற்று நைட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். காட்டு. நைட்டு இந்த பண்ணு வாங்கிட்டு வந்தீங்க. அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க. அதோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்தீங்க. அதை பசங்க சாப்பிட்டோம். நான் கேட்க இது மட்டும்தான் மீதி. உனக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா? மூட பொறுத்து எது வேணா சாப்பிடுவேன். இதுதான் கிடையாது. அந்த நேரத்துல சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடணும், அவ்வளவு. மொத்தம் ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும் உனக்கு.
திங்கிறதுக்கு இருந்தாலும் நீ பூ கட்டுவ. 24 மணி நேரமும் கிடையாது. அந்த அப்பதான் அப்பதான் தூங்கிடுவாள்னா படுத்து பூ கட்ட மாட்டா. என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ரோட்லயே இருக்கிறதுனால 4 பேரை பாக்குறீங்க போறீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. நான் கதவு சத்துட்டு வீட்டுக்கு தனி இல்ல தனிமையில இருக்கிறேன்னா தங்கச்சிங்க போன் அடிச்சா பேசுங்க. அவங்க பிஸியா இருந்தா அப்புறம் வேற என்ன செய்யுது, போர் அடிக்கணும். பூ கட்டாம நீங்க உட்காந்து பேசிட்டே இருக்கிற. மணி ஆயிடுச்சுங்க, கிளம்பணும். சரி, பூ எத்தனை கிலோ நீங்க பூ வந்து? எப்பயும் போல 1 கிலோ தான் வந்து கட்டிட்டேன். ஓரளவுக்கு ஒரு படிதான். எத்தனை 1 கிலோ வந்ததா? மல்லி சீக்கிரமா கட்டிட்டியா? நீ சீக்கிரமா கட்டிட்டேன் இன்னும் ஒரு படி. ஆனா இது வந்து நான் இப்ப எங்கெல்லாம் போயிட்டு வந்து கட்டுறதுக்கே இது லேட் ஆயிடும். இப்ப அப்படியா? பசங்களை கூப்பிட்டு வரணுமா? பசங்களை கூப்பிட்டு வரணும். கொத்தமல்லி காய வச்சேன், அதை போய் அரைச்சிட்டு வரணும் இன்னைக்கு. அதோட ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே போய் பசங்களை கூப்பிட்டு அப்படியே வருவேன். சரி, ஓகே. மட்டுமா பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிட்டு போயிடலாம். சரி, ஓகேவா? என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? சாப்பிடலாமா? சரி வா. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். நல்லா முருங்கைக்கீரை கடைஞ்சிருக்கிறேன். அதுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு தொக்கு வச்சிருக்கிறேன். அப்பளம் பொரிச்சிருக்கேன். ரசம் தான் இன்னைக்கு. இதுதான் நம்ம வீட்டுல சாப்பாடு. இது ஃபுல் ரெசிபி வரும், வீடியோவை பாருங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ் சாதம் வச்சுக்கலாம். கீரை கிடைக்கலன்னு இல்ல, கீரை எல்லாம் இப்ப வந்து முருங்கைக்காய் காய்க்கிறதுனால கீரை எல்லாம் ஒரே பூச்சி, செம பூச்சி. பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த எவ்வளவு கீரை உடைச்சிட்டு வரலாம். கீரையே இவ்வளவுதான் வந்துச்சு. வந்து கீரை வந்து முருங்கைக்கீரை அவ்வளவு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எடுத்துக்கணும் இதெல்லாம் கீரை எல்லாம். ஆனா சொல்றதோட தெரியுமா, நம்ம சாப்பிட மாட்டோமா கீரை? இது வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு நல்லா போய் தொக்காட்டம் வச்சிருக்கிறேன். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சிருக்கிறேன். சரி, ஏன் ஊத்துற? அந்த வானெல்லாம் மாத்தவே மாட்டியா? சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே வைக்கிறியே. அப்புறம் இந்த பாருங்க எவ்வளவு ஜாமான் இப்ப வந்து சேரும் தெரியுமா? கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கிறமே கொஞ்சம் டீசெண்டா, ஒரு அழகா இந்த கொஞ்சம் டீசெண்டா எல்லாம் அழகா ஒரு வானல்ல ஒரு குண்டான இருக்கிறது இதுதான். நான் வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் வந்து பந்தாவாலாம் என்னால பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா அவங்க பாக்குறாங்க. அதனால வாங்கணும் தான், வாங்க. நான் இதோட இல்ல, இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் தான் சமைக்கிறேன். நம்ம என்ன நிறைய சமைக்கிறோமா? அது கொஞ்சம் தான், ஒரு வேலைக்கு தான் சமைக்கிறோம். இப்ப நைட்டுக்கு வேற டிஃபன் தான் செய்வேன். சாப்பிட்டு அப்படியே இதெல்லாம் கழுவி வச்சிருவேன். அதுக்குதான், வேற ஒண்ணு. பசங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே கழுவி வைக்க வேண்டியதான். வீட்டுல இன்னொரு ஆள் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நானே சமைச்சிட்டு உடனே பூவும் வந்துருச்சு, பூவும் கட்டணும். என்னால 2 ட்ரிப்பு ஜாமான் விளக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இது இப்ப சாப்பிட்டேன்னா அப்புறம் உடனே வீடு வாசலாம் கூட்டிட்டு ஜாமான்லாம் எடுத்து போட்டு பொறி போட்டு விளக்கிடுவேன். இதுலயே எல்லாம் வச்சுக்க மாட்டேன், அப்படியே மாத்திடுவேன். மீறாது. அப்படியே மீறி இருந்தாலும் வேற வேற கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு விளக்கி வச்சிருவேன். சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சொல்லு. நீ சாப்பிடு, டைம் சாப்பிடணும். ஏன்னா காலையில இருந்து வேலை செஞ்சிருக்க. காலையில இருந்து வேலை செஞ்சேன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா வயிறு பரவாயில்ல. நீ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. கீரை, பாசி பருப்பு, தோரம் பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரா குடஞ்சிருக்காங்க. கீரை அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. நான் கறி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கீரை வெஜிடேரியன் உள்ள டேஸ்ட் எல்லாம் நான்வெஜ்ல அவ்வளவு வராதுங்க. சாம்பார், பொரியல் இந்த மாதிரி கீரையோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு வயிறு ஃபுல்லாவும் ஆயிடும். நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுனா மதியானம் சாப்பிட்டா நைட்டுக்கு யாருமே மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டாங்க. மதியானம் சாப்பிட்டதே நெஞ்சிலே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டா மதியானமும் நல்லா சாப்பிடலாம், நைட்டுக்கு நம்ம வந்து மினிமம் டிஃபன் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். நான் செஞ்ச ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். இது ஃபுல்லா வீடியோ வரும், பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.
இப்போ நம்ம முருங்கைக்கீரை தான் கடைய போகிறோம். நான் பாருங்கள் நல்லா வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துப்போம். அது கூடயே ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றி இது நல்லா வேக வச்சுருவோம். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து கடைஞ்சிருவோம். இப்போ கீரையை நம்ம சட்டியில் மாற்றி வச்சு அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ கீரையை நல்லா கடைஞ்சிட்டு வந்து பாருங்கள். நல்லா பட்டை மிளகா சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி சூப்பராக வதக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் ரெடி. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சை பசேர்னு. இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொட்டுக்க தான் செய்ய போகிறோம். அதே வானலில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா சேர்த்து நல்லா இதில் வதக்கி விட்டுப்போம். நான் ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 2 முருங்கைக்காய், நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். போதும், இந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். அதனால் காய்கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கீரைக்கு தொட்டுக்க அப்பளம் செய்ய பொரிக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம கீரைக்கு வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டு கிள்ளி அப்பளம் பொரிச்சேன்.